Hi dear students and parents, welcome to YouTube's channel. ஒரு நல்ல கல்லூரியில சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து பேரண்ட்ஸ் கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் அதிகமாவே இருக்குது. ஸோ அந்த கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிடும் போது நம்மளுக்கு நிறைய ஒரு கிரைட்டீரியா இருக்கும். நல்ல வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், வெல் குவாலிஃபைட் லெபார்டரி அப்பேரட்டஸ் இருக்கணும்னு நினைப்போம். ஏன்னா நம்ம மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்க போறோம் அப்படிங்கும் போது எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல குவாலிஃபைட் டீச்சிங் ப்ரொஃபசர்ஸ் இருக்கணும், ஃபேக்கல்டி இருக்கணும், நல்ல வெல்வர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அதை தவிர ஹாஸ்டல் ஃபுட் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு பெஸ்டான காலேஜை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, இந்த காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ரூவல்ல இருந்து கோல்டு மெடல் ரேங்க் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் அண்ட் அப்ரூவ்டு வாங்கின இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல, அது மட்டும் இல்லாம ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி கர்நாடகா அவங்களுடைய அப்ரூவல் அண்ட் ரெகக்னைஸ் வாங்கி நடத்தக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் காலேஜ் தான் நிசர்கா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். கோல்டு மெடல் ரேங்க் அண்ட் இயர்லி சென்டம் ரிசல்ட் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது மட்டும் இல்லாம இவங்க ஆஃபர் பண்ற கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங் ப்ரோக்ராம்ஸ்லயே பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுக்கடுத்து பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசியோதெரபி பிபிடி, அதர் தென் அதுக்கடுத்து ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்சஸ் எல்லாமே இவங்களுடைய காலேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கு, ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த நர்சிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு எந்த சிஇடி எக்ஸாமும் எழுத அவசியமும் கிடையாது. உங்களுடைய 12th மார்க்ஸே போதுமானது. உங்களுடைய 12th மார்க்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். இந்த காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 23 இயர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு வெல் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா என்னடா இது பெங்களூர்ல இருக்குதுங்கிறீங்களே, அப்பனா நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளமே வராதுங்க. ஸோ இந்த காலேஜ்ல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அதாவது ப்ரொஃபசர்ஸ், ஃபேக்கல்டிஸ் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஈவன் காலேஜ் பிரின்சிபலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபேக்கல்டின்னு பாத்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபசர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க அண்ட் கேரளால உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு டீச்சிங்கை பத்தி எந்த இஷ்யூஸும் கிடையாது. ரொம்ப அழகா நம்மளுடைய லாங்குவேஜ்லயே அவங்க சொல்லி கொடுக்கும் போது நீங்க ரொம்ப அழகாவே கத்துக்கலாம். அது காட்டிலும் உங்களுக்கு எங்கேயுமே நீங்க வந்து ஒரு எக்ஸாம், அதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாம் உங்களுக்கு செமஸ்டர் எழுதணும் அப்படின்னா நீங்க வேற சென்டருக்கு போய் தான் எழுத மாதிரி இருக்கும். பட் இந்த காலேஜ் அந்த அப்ரூவலும் அந்த ரெகக்னைசனும் வாங்கியிருக்காங்க. சோ நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் இங்கேயே தான் அப்படிங்கும் போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஆடட் பிளஸஸ் தான் கிடைக்கும். உங்களால ஈஸியா எந்த ஃபியரும் இல்லாம நீங்க வந்து இங்கேயே இந்த காலேஜ்லயே நீங்க ஜாயின் பண்ணி இங்கேயே நீங்க எக்ஸாமினேஷனும் எழுதலாம். சோ ஃபேக்கல்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வெல் குவாலிஃபைட் ஃபேக்கல்டி இருக்கிறாங்க. இன் போத் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் கேரளாலையும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதை காட்டிலும் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொஜெக்டர் மூலமா தான் டீச் பண்றாங்க. சோ அது எவ்வளவு கிளியரா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வெல் எக்யூப்டு அப்பேரட்டஸ் இருக்கக்கூடிய லெபார்டரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்கும் போது இந்த 100% பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு 5 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ அந்த 5 ஹாஸ்பிட்டலுமே நீங்க படிக்கும் போது, நீங்க கிளாஸஸ் படிச்சுட்டு இருக்கும் போது கூட நீங்க போய் பிராக்டிக்கல் நாலேஜையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி 5 ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்க்கு 100% ஜாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்ஸ்ரீ ஹாஸ்பிட்டல், ஹாசனாம்பா ஹாஸ்பிட்டல், எஸ்எஸ்எம் ஹாஸ்பிட்டல், மணி ஹாஸ்பிட்டல், சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் இந்த 5 ஹாஸ்பிட்டல்லையுமே உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது. நீங்க கோர்ஸ் முடிச்சோடனே ஹையர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த 4 இயர் கோர்சஸ்ல 3rd இயர் நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் பினான்சியலா பர்டனா இருக்கு, எனக்கு வந்து ஒரு ஜாப் வேணும், நான் எனக்கு ஃபீஸ் பே பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலேஜ் வந்து நல்ல சப்போர்ட் பண்றாங்க. இந்த 5 ஹாஸ்பிட்டல்லையும் நைட் டியூட்டி கொடுக்குறாங்க. இந்த நைட் டியூட்டியோட சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,000 rupees வந்து சேலரி வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ நான் சொன்ன இந்த 5 ஹாஸ்பிட்டலும் ஆஃப்டர் நீங்க கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் முடிச்ச உடனே 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த 100% பிளேஸ்மெண்ட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து இட்ஸ் அப் டு ஒரு 12,000 to 15,000க்கு மேலேயே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. So my dear students, இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு யோசனை வரும். 100% பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அப்ப நம்மளுக்கு ஏதாவது அப்ராட்ல ஹையர் பண்ற
மாதிரி இந்த காலேஜ்ல இருக்குமா அப்படின்னு தோணுச்சுன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இவங்க அதுவுமே ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் இல்லாம 4th இயர் நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் அப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க ஜெர்மன் கண்ட்ரியில போய் ஒரு நர்ஸா அல்லது பிசியோதெரபியா, ஒரு ரீனல் டெக்னீஷியனா, இந்த மாதிரி ஓடி ஓடிய டெக்னீஷியனா நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து முடிச்சிருக்கணும். சோ இவங்க 4th இயர் அப்பமே இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து கத்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் கிளியர் பண்ணி ஜெர்மனில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல ஜாப் கிடைச்சி ஜெர்மனிக்கு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நிஸ்காரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல. சோ அதோட ரொம்ப முக்கியம், நம்ம எப்பவுமே ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், டீச்சிங் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுவோம். அதுவும் எஸ்பெஷலி மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் பத்தாது, கண்டிப்பா பிராக்டிக்கல் நாலேஜ் வேணும். பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பேஷண்ட்ஸோட இன்டராக்ட் பண்றது, என்ன மாதிரி டயக்னோசிஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது, எஸ்பெஷலி நிறைய அப்பேரட்டஸ் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ற நாலேஜ் படிக்கும் போதே கிடைச்சிச்சுன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி குவாலிஃபைடான டீச்சிங் எஜுகேஷனை கொடுக்கிறது தான் நிஸ்காரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 4 வருஷம் நீங்க படிச்சுட்டே இருப்பீங்கல்ல, அதுல 3rd இயர்ல சைக்காட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்க படிப்பீங்க. அந்த சைக்காட்ரிக் சப்ஜெக்ட கூட இவங்க ஒரு 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணி அந்த பிராக்டிக்கல் நாலேஜுக்காக இந்த 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. SH ஹாஸ்பிட்டல் கேரளால இருக்குது. அந்த 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் அங்கதான் நீங்க பண்ணுவீங்க. சோ அதுக்குரிய நீங்க அங்க ஸ்டே பண்றதுக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் அகாமடேஷன் எல்லாமே இவங்களே ஃப்ரீ காஸ்ட்லயே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் ரீட் ஆயிட்டு இருக்கும். ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும், எவ்வளவுடா ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அஃபோர்டபிள் ரீசனபிளான ஃபீஸ் தான் இவங்க காலேஜ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா அதுல பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டொனேஷன் கிடையாது. அடுத்தது நீங்க அட் த டைமே ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல நீங்க பே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் லோனுமே இவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க பேங்க்ல போய் ப்ராசஸ் பண்ணினா மட்டுமே போதும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சாய்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அட்மிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும்னு நீங்க காலேஜை போய் விசிட் பண்ணலாம். அங்க இருக்கிற பிரின்சிபல், ஃபேக்கல்டி, மேனேஜ்மெண்ட் எல்லாரோடையும் நீங்க இன்டராக்ஷன் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். அண்ட் இவங்க ஆஃபர் பண்ற அந்த 100% பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த 5 ஹாஸ்பிட்டல்லையுமே நீங்க போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம், அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். சோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இதனால பெனிஃபிட் ஆவாங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணி உங்க அட்மிஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.